நமசிவாய. இன்று காலை அதாவது 28ஆம் தேதி ஜனவரி மாசம் இன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 7 மணியிலிருந்து சுக்கிரன் அவருடைய உச்ச வீடான அ மீனத்தில போயிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். மீனத்தில இருக்கக்கூடிய ஒரு கோச்சார பயிற்சி அப்படிங்கிறது சுக்கிரனுடைய ஒரு உச்ச பயிற்சி நடந்திருக்கிறது. இதனால் எந்தெந்த மாதிரியான ஒரு லக்னத்திற்கு, எந்தெந்த ராசிகளுக்கு அதிகப்படியான ஒரு பலன் சேரும் அப்படின்ற மாரியான விஷயத்த பார்த்துடலாம். இதுக்கு நடுவுல பார்த்தோம்னா, ரொம்ப முக்கியமான ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு சில கோச்சார விஷயங்கள் நடக்கவிருக்கின்றன, பெயர்ச்சிகள் நடக்கவிருக்கின்றன. அது என்னென்ன அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்த்தோம்னா, உங்களுக்கு குரு அவர் வக்ர நிவர்த்தி அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் பிப்ரவரி 4ஆம் தேதி இருக்கு. ஸோ அந்த வக்ர நிவர்த்திக்கு உண்டான ஒரு பலன் அவர் நேர்கோட்டில் போகக்கூடிய ஒரு பலன்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம அந்த டைம்ல பார்க்கலாம். இதுல என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு குருவுடைய வீட்டிலே சுக்கிரனும், சுக்கிரனுடைய வீட்டிலே குருவும் இருக்கிறார்கள். பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிற மகா பரிவர்த்தனை யோகம்னு கூட சொல்லலாம். அது மாதிரியான ஒரு விஷயமாக இந்த ஒரு யோகம் நடக்கிறது. இதனால பார்த்தோம்னா பல்வேறு விதமான மக்களுக்கும் நிறைய நற்பலன்கள், நிறைய ராசிகளுக்கும் நிறைய நற்பலன்கள் நடக்கவிருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது ஒரு விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இவர் இந்த சுக்கிரன் மே 31ஆம் தேதி வரைக்குமே, மே 31ஆம் தேதி சனிக்கிழமை 11:42 வரைக்குமே அவர் இந்த ஒரு 4 மந்த்ஸ் டோட்டலா ஓவராலா இருக்காரு. நடுவுல ஒரு வக்ரம் ஆயிருது. பட் ஸ்டில் அவர் மீனராசியிலே தான் இருக்கார். அது மாதிரியான ஒரு விஷயமாக உங்களுக்கு சுக்கிரன் இந்த ஒரு 4 மாதத்திலே அதிகப்படியான பலன் தரும்போது உங்களுக்கு இந்த குருவும் இந்த மாதிரி ஆயிடுறாரு. குரு உங்களுக்கு ஓவராலா குரு பெயர்ச்சி அப்படின்ற மாதிரியான விஷயம் எப்ப வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு மே மாதம் 14ஆம் தேதி வருகிறது. மே மாதம் 14ஆம் தேதி 2025 உங்களுக்கு குருவுடைய ஒரு பெயர்ச்சி மிதுன ராசியில வருது. ஆனா அதே டைம்ல பார்த்தோம்னா அப்பவும் ஒரு பரிவர்த்தனை யோகம் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். கொஞ்ச நாளைக்கு மட்டும் ஒரு 10, 15 நாளைக்கு. என்னன்னு பார்த்தோம்னா அந்த டைம்ல புதன் மீன ராசியில உட்கார்ந்துட்டு இருப்பாரு. இவர் புதனோட வீட்டுல உட்கார்ந்துட்டு இருப்பாரு. மிதுன ராசியில உட்கார்ந்துட்டு இருப்பாரு குரு. சோ அது மாதிரி முதல்ல எடுத்த உடனே உங்களுக்கு ஒரு யோகமான ஒரு விஷயமாக தான் இருக்கு. ஸ்டில் உங்களுக்கு பார்த்தோம்னா புதன் மீனத்துல இருக்கும்பொழுது அவர் பெரிய அளவிலே பலன் கொடுக்க மாட்டார் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது. நீச்சமடைந்து விடுவார் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது. புதன் பார்த்தோம்னா பிப்ரவரி 27ஆம் தேதி 2025 இந்த ஒரு நாள்லயே உங்களுக்கு மீனராசிக்கு பயிற்சியாகி விடுறார். அவர் கொஞ்ச நாளைக்கு தொடர்ந்து அங்க இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு டில் ஒரு நான் சொன்ன மாதிரி மே மாசம் வரைக்குமே அவர் அங்க இருக்காரு. மே மாசம் முக்காவாசி நாள் வரைக்குமே அங்க இருக்காரு. இதுக்கு நடுவில் உங்களுக்கு சனி பயிற்சி அப்படின்ற மாதிரியான விஷயம். சனி பயிற்சி அப்படின்ற விஷயம் பார்த்தோம்னா உங்களுக்கு மார்ச் மாசம் 29ஆம் தேதி வரவிருக்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கக்கூடிய விஷயம் தான். ஸோ சனி பயிற்சி அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்தாலும் சனியும் போய் மீனராசியில உட்காந்துப்பாரு. ஸோ இப்போ இவங்க எல்லாருமே இருப்பார். ஆல்ரெடி பார்த்தோம்னா ராகுவோட இருக்காங்க. ராகு, சுக்கிரன் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையை வைத்து தான் இப்பொழுது நம்ம பலன் எடுக்க போறோம். ஸோ அது மாதிரியான ஒரு விஷயத்துல பார்த்தோம்னா சனியும் சேர்ந்துப்பார் அப்படின்னா அப்போ ஒரு மாசம் 1.5 மாசம் அப்படின்ற மாதிரியான விஷயம் இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம அதை சேர்த்து பார்ப்போம். அது என்ன மாதிரியான ஒரு விஷயம் வருகிறது அப்படின்றது அந்த டைம்ல பார்க்கலாம். இதுக்கு நடுவில் பார்த்தோம்னா உங்களுக்கு மே மாசம் 18ஆம் தேதியே ராகு கேது பயிற்சியும் வருகிறது. ராகு அப்ப வெளியில வந்துருவார். வெளியில வந்துருவாருன்னா முன்பக்கம் வந்துருவாருன்னு வச்சுக்கோங்களேன். கும்பராசிக்கு வந்துடுறாரு. மே 18ஆம் தேதியில. ஸோ அப்ப மே 18ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தோம்னா இருக்கக்கூடிய இந்த மே 31ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரனும், சனியும், புதனும் இருப்பாங்க. புதன் கொஞ்ச நாளைக்கு இருப்பாரு. அதுக்கப்புறம் அவரும் பயிற்சி ஆகி விடுவார்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். ஸோ இதுல மெயினா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன, நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய 2 விஷயங்கள். ஒன்று பார்த்தோம்னா சுக்கிரன் ராகுவுடன் இருப்பது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். அடுத்தது பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த சுக்கிரனுக்கும் குருவுக்கும் உண்டான ஒரு பரிவர்த்தனை யோகம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு என்ன மாதிரியான நல்ல விஷயங்களை தரப்போகிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களும், வேண்டாத விஷயங்கள் என்னென்ன நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். மெயினா பார்த்தோம்னா சுக்கிரன் ராகுவோட இருந்தாலே பார்த்தோம்னா ஒரு அதிவீரியம் அப்படின்ற மாதிரி, அதாவது சொந்த வீட்டுல வேற இருக்கு, அதாவது உச்ச வீட்டுல வேற இருக்காரு அப்படின்ற மாதிரியான விஷயத்துல பார்த்தோம்னா அதிவீரியமான ஒரு விஷயத்துல பார்த்தோம்னா ராகுவோட சேரும்போது என்ன சொல்றது, கண்ணு மட்டும் தெரியாம ஆடுறான், தலகால் புரியாம ஆடுறான் அப்படின்ற மாதிரியான விஷயம் வரும் இல்லையா. எந்த ஒரு விஷயங்கள் நடந்தாலுமே அது மாதிரியான ஒரு நிலை அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கும். கொஞ்சம் ஏதாவது வந்தாலும் நாம் அதீதமான ஒரு கற்பனைக்கு போயிட்டு ஒரு மாயை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தில் சிக்கிக்கொண்டு இதனால் நமக்கு வரக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தையும் நம்ம தடுக்கக்கூடிய தடுக்கும் மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம், அது நம்மளாலேயே நடக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுல நம்ம மெயினா அவாய்ட் பண்ண வேண்டியது அல்லது ரெமெடிஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு பரிகார விஷயங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயத்த பார்த்துக்கலாம். அதற்கப்புறம் ஒவ்வொரு மேஷத்துல இருந்து நம்ம மீனத்து வரைக்கும் என்னென்ன பலன்கள் அப்படின்ற பார்த்துக்கலாம். இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல நம்ம ராசி, லக்னம் இரண்டுத்துக்குமே பொருந்தும்படியாக தான் இருக்கும் வச்சுக்கோங்க. மெயினா லக்னத்திற்கு அதிகப்படியான பலன் தரும். நான் முன்னரே பலமுறை சொல்லி இருக்கிற மாதிரி உங்களுக்கு இந்த கோச்சார பலன்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு பலனை விட நம்ம ஜனநாயக ஜாதக பலன் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை தான் நம்ம முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இது பார்த்தோம்னா ஒரு ப்ரிகாஷன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். நமக்கு
எந்த ஒரு விஷயம் நமக்கு நல்ல விஷயம் நடந்தாலும் அதற்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய லைஃப்பை நம்ம வந்து எடுத்துட்டு போறது, அல்லது வந்து வேண்டாத விஷயங்கள் நடக்கிறது அப்படின்னா நடக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தெரிகிறதுன்னா அதுக்கும் வந்து நம்ம வந்து தயாராக இருப்பது அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கு ப்ரிகாஷனா தான் இந்த மாதிரியான ராசி பலன்கள் அல்லது கோச்சார பலன்கள் எல்லாத்தையுமே யார் சொன்னாலுமே நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது. இதை நான் பல முறை கூறியிருக்கிறேன். இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் லக்னத்திற்கும் ராசிக்கும், இப்ப லக்னம் வேறையா ராசி வேறையா இருந்ததுன்னா எதை எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி தான். லக்னம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா லக்னத்தை நீங்க மெயினா எடுத்துக்கலாம். லக்னம் ராசி இரண்டுமே தெரிந்தால் லக்னம் ராசி இரண்டுக்கும் உண்டான பலனை எடுத்து பலாபலன்களை எடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து அதுல நம்மளுடைய விஷயத்துல ஏதாவது ப்ரிகாஷனரியா நம்ம வந்து மெஷர்ஸ் எடுத்துக்கணுமா அப்படின்ற மாதிரியான விஷயமா இரண்டையுமே நீங்க பார்த்து நடந்துக்கிறது அப்படின்றது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தரும். பரிகாரம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்த்தோம்னா மகாலட்சுமி வழிபாடு அப்படிங்கிறது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை இந்த 2 நாளுமே நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். குறிப்பாக உங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமையில ராகு காலத்துல போயிட்டு நீங்க வந்து மகாலட்சுமி சன்னதியில விளக்கேற்றி வருவது அப்படின்ற மாதிரியான விஷயங்களாகட்டும், அல்லது வந்து வழிபாடு செய்வது அப்படின்றது, மந்திரங்கள் சொல்வது, இது எல்லாமே அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து வியாழக்கிழமை 1:30 to 3 உங்களுக்கு அந்த டைம்ல கோயில் திறந்திருக்காது. ஸோ வியாழக்கிழமை நீங்க சாதாரணமா வீட்லயே நீங்க ராகு காலத்துல வழிபாடு செய்யலாம். வீட்லயே உட்காந்து நீங்க வந்து சுக்கிரனுக்கு உண்டான மகாலட்சுமிக்கோ அல்லது வந்து இந்திரனுக்கோ உண்டான ஒரு வழிபாடு செய்யலாம். ஸ்ரீசுக்தம் தினசரி கேட்டு வருவது, இதெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் போடுறேன், பார்த்துக்கோங்க. ஸ்ரீசுக்தம் கேட்டு வருவது அப்படின்றது, தினசரியே கேட்டு வருவது உங்களுடைய பலன்களை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நற்பலன்களை அதிகப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கும். இந்திரனுக்கு உண்டான ஒரு இந்திர ஸ்தோத்திரம் இருக்கிறது. அந்த இந்திர ஸ்தோத்திரமும் பார்த்தோம்னா நம்ம வந்து ஹோமம் செய்யும் போது இருக்கக்கூடிய ஒரு ஸ்தோத்திரம் வந்து உங்களுக்கு அதுவும் வீடியோவா போட்டிருக்கேன், அதோட லிங்க்கும் போடுறேன். அதுவும் உங்களுக்கு அதிகப்படியான ஒரு பலன்களை தரக்கூடியதா இருக்கும். இந்திரன் வந்து பிரத்யேக தேவதை சுக்கிரனுடையது. அதிகப்படியான பலன் உங்களுக்கு இந்திரன் மூலமாக கண்டிப்பான முறையிலேயே வந்து சேரும். அதே போல உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இன்கேஸ் ஏதாவது சுக்கிரன் மூலமாக உங்களுடைய ஜனநாயக ஜாதகத்திலும் சரி, உங்களுடைய நடப்பு தசாபுத்தியிலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருந்தால் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் தவிர்த்துக் கொள்வதற்கும் இந்திர வழிபாடு அப்படிங்கிறது, சுக்கிரன் அப்படின்னாலும் சரி, குரு அப்படின்னாலும் இந்திரனை கெட்டியாக பிடித்துக் கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் சேரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். மகாலட்சுமி வழிபாடு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்திர வழிபாடு வந்து கிழக்கு நோக்கி நீங்கள் வந்து ஓம் இந்திராய நமக என்று தினசரியே நீங்கள் வழிபட்டு செல்வது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா பெண்கள் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்தவரை சுக்கிரன்னா பெண்கள் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். பெண்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். ஸோ அப்போ அந்த பெண்களுக்கு இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்க்கும்போது பெண்கள் கம்ஃபர்ட்ஸ், ஜுவல்லரிஸ், வாகனங்கள், உயர்தர வாகனங்கள், உயர்தரமான ஒரு என்ன சொல்றது, உங்களுக்கு வந்து ஆல்கஹால் ட்ரிங்க்ஸ், உயர்தரமான உங்களுக்கு வந்து நிறைய அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? இப்போ நிறைய உயர்தர டாக்ஸின்ஸ் இப்போ சாதாரணமா ஸ்மோக் பண்றது அப்படின்னா டொபாக்கோ ஸ்மோக் பண்ணாம வேற வேற விதமான விஷயங்கள் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க இல்லையா? அது மாதிரியாக உயர்தரமாக இருக்கக்கூடியது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது சுக்கிரன் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை. கெட்டதுக்கும் சொல்றேன், அசுரகுரு அல்லவா? ஸோ அது மாதிரியான விஷயத்தை குறிக்கக்கூடியது உங்களுக்கு சுக்கிரன் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். ஸோ அதனால வந்து இந்த வேண்டாத டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் வந்து அவாய்ட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல வந்து பெண்கள் அப்படிங்கிறத எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வீட்டு பெண்களையும் சரி, வெளியில இருக்கக்கூடிய பெண்களையும் சரி, சோசியல் மீடியால நம்ம வந்து ஏதாவது ஒரு கமெண்ட்ஸோ அல்லது ஏதாவது ஒரு விஷயங்களோ போடும்போது யார் மேலே ஏதாவது கோபம் இருந்தாலோ, ஏதாவது ஒரு வெறுப்புகள் இருந்தாலோ அதை வெளிக்காட்டாமல் இருப்பது அப்படின்ற மாதிரியான விஷயம் கண்டிப்பாவே தேவை. காரணம் ராகு கூட சேர்ந்து இருக்காங்க. ஏதாவது இஷ்டத்துக்கு எதையாவது ஒண்ணு போட்டு விட்டோம்னா அது மாதிரியாக செய்யக்கூடிய ஒரு சில ஆண்கள் அந்த மாதிரியாக ஏதாவது செஞ்சு விட்டாங்கன்னா அதற்குண்டான பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள். ஜென்ரலாவே அந்த மாதிரியாக பெண்களை வந்து தூற்றுவது அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கு அதீதமான ஒரு பலனை வந்து கண்டிப்பான முறையில ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால அந்த ஒரு விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். சின்ன குழந்தை பெண்கள், அதாவது ஒரு 12 வயசு 10 வயசு அந்த மாதிரி இருக்கிற பெண்களுக்கு வந்து அவர்களுக்கு ஆராதனை செய்வது. ஆராதனைனா என்னன்னா அவர்களை பூஜிப்பது, அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது. பூஜை எல்லாம் பண்ண தெரியாது அப்படின்னா சரி ஓகே, அவங்க வந்து ஏதாவது ஒரு ஜுவல்லரிஸ் வாங்கி கொடுக்கறது, அதாவது இமிடேஷன் ஜுவல்லரிஸ் சொல்றேன். நமக்கு வந்து 10 ரூபாய் 20 ரூபாய் கூட கிடைக்கும். வளையல்கள் வாங்கி கொடுக்கறது அப்படின்ற மாதிரி, ஏதாவது ஜாக்கெட் பிட்டு பாவாடை பிட்டு இந்த மாதிரி பெண்களுக்கு செய்வது அப்படின்றது, ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுக்கறது, இது எல்லாமே அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். புறாவிற்கும் மயிலுக்கும் வந்து நம்ம உணவளிப்பது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். புறாவுக்கு நீர் வைப்பது அது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலனை தரக்கூடியதா இருக்கும். பசுவிற்கு காலில் செருப்பு இல்லாமல் கைகளாலேயே நமக்கு வந்து இது பழமாகட்டும் அல்லது வந்து பார்த்தோம்னா லட்டு அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் கொடுக்கறது வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். புளியோதரை சாதம் தானம் செய்வது. புளியோதரை சாதம் அப்படின்றது சனிக்குரியது தானே அப்படின்னு பார்த்தோம்னா இது ரெண்டுத்துக்கும் வந்து கொஞ்சம் சனிக்கும் சுக்கிரனுக்கும் இந்த புளியோதரை சாத விஷயத்துல கொஞ்சம் பங்கு இருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தோம்னா இந்த புளியோதரை சாதத்திலேயே உங்களுக்கு எள்ளு எல்லாம் அதிகமாக கலப்போம். ஓரளவுக்கு எள்ளு போடுவாங்க எல்லாத்துலயுமே. ஸோ அப்போ அந்த எள்ளு வந்து அதிகமாக கலந்து அந்த மாதிரியான ஒரு விஷயமாக பிரதானமாக கலந்து அது ஒரு மாதிரியான ஒரு விஷயமா நம்ம வந்து கொடுக்கும்போது அது சனிக்கு உண்டான ஒரு விஷயமாகவும், உங்களுக்கு வந்து வெறும் புளி மற்றும் போட்டு புளியோதரை சாதம் அப்படின்ற மாதிரியான விஷயமா பண்ணும்போது அது வந்து சுக்கிரனுக்கு உண்டான ஒரு விஷயமாகவும் அமைகிறது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம். குழந்தைகளுக்கு நீங்க வந்து பார்த்தோம்னா இந்த தேன் நெல்லி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வாங்கி கொடுக்கறது நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் கொடுக்குறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு திருப்பி கொடுப்பார்.
குருவாகட்டும் சுக்கிரனாகட்டும் 2 பேருமே அது மாதிரி தான். பொதுவாக எல்லா கிரகங்களுமே அப்படிதானாலும் இவங்க 2 பேரும் அள்ளி கொடுக்கக்கூடியவர்கள். அதே போல வந்து பார்த்தோம்னா சுக்கிரன் வந்து எந்த டைம்ல எப்படி அடிக்கணுமோ அது மாதிரி சூப்பரா அடிப்பார். ஸோ அதனால அந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்திற்கும் பார்த்தலாம். நான் ராசி அப்படின்ற மாதிரியான விஷயமா தான் சொல்ல போறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லக்னம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுடைய லக்னம் எது அப்படின்னு பார்த்துக்கோங்க. உங்களோட ராசி எதுன்னு பார்த்துக்கோங்க. 2த்துக்கு உண்டான பலன்களையும் நீங்கள் எடுத்து அதுலேருந்து நீங்க வந்து ஒரு லைஃப்ல வந்து எந்தெந்த மாதிரியான விஷயத்துல இந்த ஒரு 4 மந்த்ஸ் பீரியடை நம்ம வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும். மேக்சிமம் நம்ம வந்து ஒரு உச்ச நிலைக்கு போக முடியும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்த்துக் கொள்ளுங்க. மேஷராசி அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா கண்ணா பின்னா எக்ஸ்பென்சஸ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ்பென்சஸ் டுவர்ட்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா நான் இப்ப சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு வந்து ஹை லெவல் ஆஃப் ஹை பிராண்டட் டாக்ஸின்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி டாக்ஸின்ஸ் அது மாதிரியான விஷயங்கள் ஆகட்டும், அல்லது வந்து ஊதாரித்தனமான செலவு, ஒரு என்ஜாய்மெண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயமா நினைச்சிட்டு நம்ம வந்து செலவு பண்றது, டிராவலிங் அதாவது லக்ஸூரியஸ் பிளேசஸ்க்கு போய் டிராவல் பண்ணி நம்ம வந்து செலவு பண்றது அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் அதிகப்படியாக இருக்கக்கூடிய விஷயமா இருக்கும். அதே நேரத்தில் ஃபாரின் ரிலேட்டட் விஷயங்களுக்கோ அல்லது வேற்று மொழி பேசக்கூடிய நபர்கள் இங்கே இந்தியாவுக்குள்ளேயே இருக்காங்க, வேற கொஞ்சம் தொலை தூரத்தில் இருக்காங்க, அவங்க வேற்று மொழி பேசக்கூடியவர்கள், வேற்று மொழி மாநிலம் அப்படின்ற மாதிரியான விஷயத்துல இருந்தெல்லாம் உங்களுக்கு பணவரத்துக்கள் அப்படிங்கிறது அதிகப்படுத்தக்கூடிய தன்மையாக இருக்கும். அந்த பிரிவை சேர்ந்தவர்களிடமிருந்து செல்வம் சேரும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஏதாவது ரூபமாக உங்களுக்கு வந்து செல்வம் சேரும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக இந்த ஒரு நாட்கள்ல இந்த ஒரு 4 மந்த்ஸ்ல வந்து மேஷராசினர் கண்டிப்பான முறையிலேயே எதிர்பார்க்கலாம். அதனால ஒவ்வொன்றிலையுமே நம்ம வந்து இதுல கவனம் செலுத்துறது அப்படின்ற மாதிரியான அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒரு ப்ராஸ்பெக்ட்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கிறது மேஷராசினரை பொறுத்த வரைக்கும் அப்படின்றது வந்து இந்த ஒரு டைம்ல வந்து கண்டிப்பாகவே தேவை. அதிகப்படியான கேளிக்கைகளிலே நாட்டம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இந்த ஒரு 4 மாதத்திலே வருவதற்குண்டான வாய்ப்புகள் பெரும்பாலான மேஷராசினருக்கு இருக்கிறது. அதே போலவே உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா வேண்டாத கூடா எதிர்பால் நட்பு அப்படின்ற மாதிரியான விஷயம், நட்புன்றதை விட இன்னும் கொஞ்சம் அதுக்கு மேல அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். ஸோ அது மாதிரியான ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் இந்த டைம்ல மேஷராசினருக்கு சேருவதற்கு அந்த வயசு சேர்ந்திருக்கும். அந்த அந்த அதுக்கு குறிப்பிட்ட அந்த வயசுல இருக்கிறவங்களுக்கு தான் சொல்றேன். ஸோ இப்போ மேஷராசினா உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா சின்ன ஒரு வயசு பிறந்த குழந்தையில இருந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 90 வயசு 100 வயசு வரைக்கும் இருக்கிற உயிர் வாழக்கூடிய அனைவருக்குமே மேஷராசினருக்கு இந்த மாதிரி நடத்துருமானா அப்படி அவசியம் இல்லை. அதற்குண்டான ஒரு வயதும் அதற்குண்டான ஒரு சூழ்நிலையும் தோதாக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கலாம். அதனால அந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. காரணம் என்னன்னா அது ஒரு இழி சொல்லுக்கு ஆளாக்கக்கூடிய ஒரு நிலையிலே கொண்டு போய் செலுத்தும். இந்த டைம்ல இந்த மாதிரியான ஒரு ஒரு அன்எத்திக்கல் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவேன் நான். இதுல வந்து லீகல் இல்லீகல் அப்படின்ற மாதிரியான விஷயம்லாம் நமக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அன்எத்திக்கல் ரிலேஷன்ஷிப்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது வருது அல்லது அந்த மாதிரியாக தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் வந்து நாட்டம் கொள்கிறீர்கள் அப்படின்னா அது மாதிரியான ஒரு பலனை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக. ஸோ நான் சொன்ன ஆல்ரெடி சொல்லியிருக்கிற பரிகாரம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்கள் கடைபிடித்து வாருங்கள். ரிஷபராசி அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் செல்வம் சிறிது காலத்திற்கு இப்ப ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு 10-15 நாளைக்கோ அல்லது வந்து ஒரு 10 நாளைக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமா வரைக்கும் கூட உங்களுக்கு வந்து பணம் முடை அப்படின்ற மாதிரியான விஷயத்த வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் சரியாகக்கூடிய வாய்ப்புகள் வந்துடும் வச்சுக்கோங்களேன். ஒன்ஸ் வந்து பார்த்தோம்னா இப்ப வந்து குருவோடைய மாற்றம் அப்படிங்கிறது பிப்ரவரி 4ஆம் தேதியே சொல்லியிருக்கேன். 4ஆம் தேதியே இருந்தாலும் நம்ம வந்து அதிகப்படியாக இன்னொரு இப்போ 28ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது 4ஆம் தேதி வரைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம் பார்த்தோம்னா 4 நாள் 8 நாள் இன்னொரு 2 நாள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். நம்ம வந்து ஒரு 10 நாள் அப்படின்ற மாதிரி ஆஃப்டர் 10 டேஸ் வந்து நல்ல ரிலீஃப் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாகவே தெரியும். இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் ஆகட்டும் அல்லது வந்து பார்த்தோம்னா வேற அஃபிஷியல் ரிலேஷன்ஷிப்ஸ், நான் சொல்றது எதிர்பால் ரிலேஷன்ஷிப் சொல்றேன். ஸோ அப்போ வந்து ஆப்போசிட் ஜெண்டர். ஸோ அது மாதிரியாக இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ஸ்னால நமக்கு வந்து ஏமாற்றங்கள் இந்த ஒரு காலகட்டத்திலே ரிஷபராசினருக்கு ஏற்படக்கூடிய ராசியினருக்கோ லக்னத்திற்கோ ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து அதிகமாகவே இருக்கிறது. அதாவது என்ன ஒரு கரெக்டான டிசிஷன் எடுக்கிறோம், என்ன டிசிஷன் இந்த ஒரு விஷயத்துல நம்ம வந்து எடுத்தா அது ஒரு சரியான நிலையை கொண்டு போய் அடையும் அப்படின்ற மாதிரியான விஷயம் தெரியாம ஒரு குழப்பம் வரும் இல்லையா உங்களுக்கு. அந்த மாதிரியான ஒரு விஷயம் நமக்கு வந்து அடிக்கடி அந்த மாதிரியான ஒரு குழப்பம் இந்த ஒரு காலகட்டத்திலே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதாவது இதுல பண்ணா நமக்கு நிறைய வந்துடும் நினைக்கிறோம், நிறைய விஷயங்கள் நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் என்று நினைக்கிறோம், நிறைய பணம் வரும் அப்படின்ற மாதிரியான விஷயம் நினைக்கிறோம். ஆனா இதை செய்யறதுக்கு பயமா இருக்கே அல்லது செஞ்சிடலாமா, இது செஞ்சா இதனால ஏதாவது பிரச்சனை வரும், இந்த மாதிரி ஏதாவது நமக்கு வந்து அந்த மூட் ஸ்விங் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து அதிகமாக வந்து கொண்டிருக்கும். ஸோ அதற்கு என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா ரிஷபராசினரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப
நமக்கு வந்து கூட இருக்கக்கூடியவர்கள் நம்பகத்தன்மை உள்ளவர்கள் அப்படின்ற நம்ம வீட்டுல இருப்பாங்கல்ல. என் நம்பகத்தன்மை நான் என்ன சொல்றேன்னா, வீட்டுல இருக்கிற எல்லாருமே நம்பகத்தன்மையானவர்களா தான் இருப்பாங்க நம்ம ரிலேஷன்ஷிப்ஸ். சோ அதுல வந்து அவர்களுக்கு நாம வந்து எடுக்கக்கூடிய ஒரு தொழில் ரீதியாகவோ அல்லது வேலை ரீதியாகவோ இருக்கக்கூடிய பண ரீதியாகவோ எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ், அந்த மாதிரியான ஒரு டிசிஷன்ஸ் வந்து அவங்க கரெக்டா அதை வந்து தரம் பிரித்து பார்ப்பார்கள் என்று எண்ணக்கூடிய நபர்கள் இருப்பார்கள் அல்லவா, அந்த நபர்களிடத்திலே நாம வந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த ஒரு முடிவுமே எடுப்பது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும், லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். குறிப்பாக இந்த ஒரு காலகட்டத்திலே நமக்கு முக்கியமா நம்ம வந்து பார்க்க வேண்டியது ஃபர்ஸ்ட் ஒரு 10 டேஸ் வந்து கொஞ்சம் செல்வ ரீதியான விஷயங்கள்ல முடைகள் அப்படி இப்படின்னு இருக்கலாம். அது நிரந்தரம் கிடையாது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து அவர் அந்த பரிவர்த்தனை யோகம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து எதிர்பார்க்கும் பொழுது நமக்கு அதுக்கு உண்டான ஒரு பலன்கள் அப்படிங்கிறது ஃபினான்ஸ் அப்படின்றது நார்மலைஸ் ஆயிடும். உங்களுக்கு அது ஒரு பிரச்சனை இருக்காது. ரிலேஷன்ஷிப் அப்படின்ற விஷயத்துல ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நியூ ரிலேஷன்ஷிப்ல ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். டிசிஷன் மேக்கிங்ல எப்பவுமே நான் யார்கிட்டயாவது நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ அல்லது ரிலேஷன்ஷிப் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி இடத்துல டிஸ்கஸ் பண்ணி பண்றதுங்கிறது நல்லது. மிதுன ராசினர் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா நிறைய கரியர் ரிலேட்டட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த டைம்ல வரக்கூடியதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாவே சொல்லலாம். கரியர் ரிலேட்டட், அதே போல வந்து பார்த்தோம்னா பிசினஸ் கெரியர் அப்படின்னாலே அதுவும் நம்ம வந்து சேர்த்து சொல்லலாம். ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் அப்படின்ற மாதிரியான நமக்கு ஜீவன ரீதியான விஷயங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த டைம்ல வரும். நமக்கு எதிர்பாராத இடத்துல இருந்து குறிப்பாக வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு நான் சொல்ற மாதிரி வேற்றுமொழி நபர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அல்லது வந்து ஃபாரின்ல இருந்து வரக்கூடிய ஒரு விஷயங்கள், எக்ஸ்போர்ட் ரிலேட்டட் விஷயங்கள், இது மாதிரி நிறைய விஷயங்கள்லயே நம்ம வந்து இந்த ஒரு டைம்ல எதிர்பார்க்கலாம். அதிகப்படியாக செல்வம் சேருவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்பவே அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த டைம்ல நமக்கு வந்து இந்த பேலன்சிங் அப்படின்ற விஷயம் வந்து ரொம்பவே தேவையான ஒரு விஷயமாக இருக்கிறது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும். பேலன்சிங் அப்படின்னா இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டைம்ல அதிகமா வருதுன்னு அதுல ஓவர் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை காட்டாமல் நமக்கு நம்ம யூஸ்வலா இப்போ வந்து நம்மளுடைய ஒரு கணவன் மனைவி இடத்திலோ குழந்தைகள் இடத்திலோ நம்ம எந்த மாதிரியான ஒரு அவங்களுக்கு நம்ம வந்து டைம் ஒதுக்கி இருக்கோம், அவங்க கூட நம்ம எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றோமோ அதே விஷயத்த வந்து நம்ம வந்து இந்த டைம்ல நம்ம தவிர்த்து விட்டோம் என்றால் இதனால் ஏற்படக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு உண்டான பதிலை வந்து நம்ம வந்து இதற்கு பிறகு சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டமாக மிதுன ராசினருக்கு இருக்கும். ஸோ அதனால அந்த விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஸோ அந்த பேலன்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து ரொம்ப முக்கியம். பணம் அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு இடத்துல இருந்து நமக்கு வந்து ஆல்ரெடி எங்கேயாவது கொடுத்து வச்சிருந்த அந்த பழைய பாக்கி அப்படின்ற மாதிரியான அந்த பிசினஸ்ல சொல்லுவாங்கல்ல, பழைய பாக்கி அப்படின்ற அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நம்ம கோலிக்ஸ்க்கு எல்லாம் கொடுத்து வச்சிருக்கிற நிறைய பணங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் வந்து நமக்கு வந்து முறையாகவே இருந்துட்டு இருக்கு, கொடுக்க மாட்டேன்றாங்கன்றதா உங்களுடைய ஜனனகால ஜாதகமும் அதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பான முறையிலே உங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே திரும்பி வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தா வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து கடகராசி. கடகராசி அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஏகப்பட்ட செல்வ ரீதியான விஷயங்கள் நமக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். திடீர் பணவரவு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், எதிர்பாராத இடத்துல இருந்து பணவரவு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், சாரி நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ் கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படின்ற மாதிரியான ஏதாவது விஷயம் ஆன்சஸ்டர்ஸ் சொல்லலாம், அல்லது வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய அம்மா அப்பா பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக, குறிப்பாக தந்தை இடத்துல இருந்து அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், தந்தை ஸ்தானத்தில் இருப்பவர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், நம்ம பாஸ் கிட்ட இருந்து இன்சென்டிவ்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வருகிறது. அதாவது நிறைய ஆர்டர்ஸ் வருது அப்படின்ற மாதிரியான விஷயங்களோ அல்லது வந்து கரியர்ல நல்ல ஒரு ப்ரொமோஷன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், தொழில் ரீதியான விஷயங்களிலும் அதிகப்படியான ஒரு நல்ல ஒரு போக்கு அப்படின்றது. மேலும் வந்து பார்த்தோம்னா குறிப்பாக நமக்கு வந்து எதிர்பாராத பணவரவு அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாம் வரும் நம்ம எதிரே பார்க்கல, நம்ம கொடுத்து வச்சதோ வைக்கலையோ இதெல்லாம் நம்ம வரும்னு எதிரே பார்க்கல, அந்த மாதிரி எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக இந்த ஒரு காலகட்டத்தில் நமக்கு வந்து சேரும் அப்படின்றது கடகராசின்றது கண்டிப்பான முறையில சொல்லலாம். அதாவது என்ன சொல்றது, இப்போ வந்து ஏதோ ஒரு டைம்ல வந்து பார்த்தோம்னா துள்ளி குதிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, ஏதோ குடிச்ச மாதிரி ஆடுற அப்படின்ற மாதிரியான ஒரு பழமொழிலாம் இருக்கும். ஸோ அது மாதிரியான ஒரு நிலை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வரும். ஒரு மயக்க நிலை, ஒரு மயக்க நிலை அப்படின்னு சொல்றது வந்து டாக்ஸின்ஸ்னால இல்ல, இந்த செல்வம் அதிகமாக வருது, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு மிதப்பு நிலை, ஒரு மயக்க நிலை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சில கடகராசினருக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இப்போ வந்து நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க அல்லது வந்து பார்த்தோம்னா இந்த வேலையும் செய்யக்கூடிய கூடாத நபர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் வருமா? இப்போ வந்து சின்ன சின்ன குழந்தையெல்லாம் இருக்கு, அதெல்லாமும் கடகராசி தான், அதுக்கெல்லாமும் அது மாதிரி இருக்குமானா அதுக்கு அது மாதிரியான சந்தோஷமான ஒரு சூழ்நிலை அமையும். அதுக்கு ஏத்த மாதிரியான அந்தந்த வயசுக்கு ஏத்த மாதிரி அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள் நடக்கும்.
ஒரு விஷயம் அப்படின்னு ஒரு ராசிக்கோ ஒரு லக்னத்துக்கோ சொன்னோம்னா அவங்களுக்கு வந்து பல்வேறு ஏஜ் குரூப்ஸ்ல இருப்பாங்க. அந்த ஏஜ் குரூப்ஸ்ல இருக்கிற எல்லாருக்குமே அதுவே நடக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லையா? பிராக்டிகலா நம்ம வந்து திங்க் பண்ணும்போது, நம்ம இப்ப அந்த ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அப்படி எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு எனக்கு வந்து அப்படின்ற அந்த ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்ல வந்து எனக்கு வந்து ப்ரமோஷன் அந்த மாதிரியான விஷயம்லாம் என்ன அப்படின்ற மாரி கேட்டா, வீட்ல ஒரு நன்மதிப்பு கூடும் அப்படின்ற மாரியான விஷயம் சொல்லலாம். உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா, உங்களுக்கு எதிர்பாராத பணவரவு அப்படின்ற மாரியான விஷயங்கள் சொல்லலாம். ரொம்ப உங்கள வந்து திரும்பி நெறைய பேர் எல்லாம் தூக்கி வச்சுட்டு ஆடுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாரியான ஒரு சூழ்நிலை வரலாம். அது மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும்போது நமக்கு ஒரு மிதப்பு வரும் இல்லையா? ஒரு ஈகோ தன்னை தானாவே எட்டி பார்க்கும். ஸோ அந்த மாதிரியாக விஷயங்கள் எல்லாமே வந்து கடகராசியினர் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அகைன் வந்து பார்த்தோம்னா, நம்ம ஒரு சர்டன் டைம்ல ரொம்ப நம்ம வந்து ஒரு நல்ல சூழ்நிலையில இருக்கிறோம். அதனால நம்ம வந்து ஒரு ஆட்டம் ஆடுறோம் அப்படின்னா, அந்த சூழ்நிலை தாண்டி போன உடனே அதற்கு உண்டான பதில்களை நம்ம வந்து சொல்ல வேண்டியிருக்கும் இல்லையா? ஸோ அது மாதிரியான விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து சிம்ம ராசி அப்படின்ற விஷயத்தை பொறுத்தவரைக்கும். சிம்ம ராசியினரை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, கண்டிப்பான முறையிலே ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்தவரைக்கும், புதுவிதமான ஒரு விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து தேடி போய் அதை வந்து அடைவீர்கள் என்று சொல்லலாம். அதை இனம் காண்பீர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப அழகா சொல்லணும்னா நமக்கு வந்து இந்த அக்குல்ட் ரிலேட்டட் விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆகும். அமானுஷ்ய விஷயங்கள், ஆன்மீக விஷயங்கள் அப்படின்ற மாரி. ஆன்மீகத்திலேயே வந்து பார்த்தோம்னா, மறைந்திருக்கக்கூடிய சூஷ்மங்கள் அப்படின்ற மாரியான விஷயங்கள். குறிப்பாக சுக்கிரன், ராகு 2 பேருமே அப்படின்ற மாரியான விஷயமா நம்ம வந்து சொல்லும்பொழுது பார்த்தோம்னா, கண்டிப்பான முறையிலே அவர்களுக்கு புதுவிதமான நெறைய விஷயங்கள், எதிர்பார்க்காத விஷயங்கள், சடன் அ அ ஈவென்ட்ஸ் அப்படின்ற மாரியான விஷயங்கள்லாம் லைஃப்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். சடன் ஈவென்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா, கலந்தே இருக்கும்னு சொல்லலாம். நம்ம வந்து நல்ல விஷயங்கள் மட்டுமா அப்படின்னா, நல்ல விஷயங்கள், எதிர்பார்க்காத விஷயங்கள், நமக்கு வந்து ஏமாற்றம் தரக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம். அது நடக்கும். இந்த ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டட்ல நம்ம வந்து பார்த்தோம்னா, திடீர்னு நம்ம கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சாரு ஒரு சித்தர் அப்படின்ற மாரி. நம்ம கண்ணுக்கு மட்டும் சில விஷயங்கள் தெரிஞ்சது. நம்ம வந்து சித்தர்கள் அப்படின்ற மாரியான விஷயங்கள் அப்படி எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் பார்த்தோம்னா, நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். இப்ப வந்து மணி மேனிஃபெஸ்டேஷனுக்கு இந்த வெசாகோ, பெத்தோர் எல்லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த வெசாகோ, பெத்தோர் இந்த மாதிரியாக ஒரு என்டிட்டீஸ் அல்லது வந்து யக்ஷர்கள் அப்படின்ற மாரி நம்மளுடைய இந்துயிசம்ல சொல்ற மாரி வந்து பார்த்தோம்னா, யக்ஷாஸ் அப்படின்ற மாரி கிண்ணறர்கள், பூதங்கள். இப்போ பூத கோயிலுக்கு போயிட்டு வருது அப்படின்றது இந்த முருகருடைய பூத கோயில் பத்தி போட்டிருந்தேன். ஸோ அது மாதிரியான ஒரு விஷயங்கள் ஒரு 27 நட்சத்திரக்கும் இருக்கக்கூடிய ஒரு பூதங்கள் இருக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள். இந்த மாதிரியாக நெறைய ஒரு என்ன சொல்றது? நம்ம வந்து அந்த அந்த விஷயங்கள்லயே நம்ம வந்து ஈடுபட்டு, அதற்குண்டான பலனை அடைவோம் அப்படின்ற மாரியான விஷயங்கள். நெறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் அப்படின்ற மாரியான விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பான முறையில சிம்ம ராசினருக்கு கிடைக்கும். பணம் அப்படின்ற மாரியான விஷயத்துல பொறுத்தவரைக்கும், நம்ம 2 விதமா சொல்லலாம். நாம எதிரே பார்க்காத இடத்துல இருந்து பணம் வரும். நாம எதிரே பார்க்காத இடத்துல பணம் போகும். இந்த 2 விஷயங்களுமே நம்ம வந்து சொல்லலாம்னு வச்சுக்கலாம். பணம் போகும் அப்படின்னா, விரயமாகலாம் அல்லது உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா, ஆல்ரெடி நம்ம வந்து சில விஷயங்களுக்கு நம்ம வந்து இதுக்கெல்லாம் குடுக்க வேண்டாம். இதெல்லாம் நமக்கு வந்து ரைட் ஆஃப் அப்படின்ற மாரியோ, இந்த விஷயத்துக்கெல்லாம் நம்ம செலவு பண்ண வேண்டாம்ன்ற மாரியா விஷயம் இருப்போம். வைத்திருப்போம். அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து இழுத்துட்டு போகும் அப்படின்ற மாரியான விஷயமா நம்ம வந்து சொல்ல முடியும். கண்டிப்பான முறையில. அடுத்தது கன்னி ராசி அப்படின்ற மாரி விஷயத்த பார்க்கலாம். இப்போ கன்னி ராசி அப்படின்ற மாரியான விஷயத்த பொறுத்தவரைக்கும், கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது செம்மையா இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தோம்னா, நமக்கு வந்து கணவன் மனைவி அப்படின்ற மாரியான விஷயங்கள், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு பார்த்தோம்னா, கேர்ள் ஃபிரெண்ட், பாய் ஃபிரெண்ட் அந்த மாதிரியான விஷயங்கள். அல்லது வந்து பார்த்தோம்னா, நம்மளுடைய சேம் ஜெண்டர்லயே இருக்கக்கூடிய ஒரு பார்ட்னர்ஷிப்ஸ் அப்படின்ற மாரியான விஷயங்கள், பிசினஸ் அப்படின்ற மாரியான விஷயங்கள், தொழில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா ஓடும் அப்படின்ற மாரியான விஷயங்கள் சொல்லலாம். புது புது ஆர்டர்ஸ் எல்லாம் நெறைய வரும். ஃபாரின் ஆர்டர்ஸ் நெறைய வரும்னு சொல்லலாம். உங்களுக்கு எதிர்பாராத இடத்துல இருந்து ஆர்டர்ஸ் வரும் அப்படின்ற மாரியான விஷயங்கள் சொல்லலாம். மெயினா வந்து ரிலேஷன்ஷிப் அப்படின்ற விஷயத்தை பார்க்கும் பொழுது, இந்த சந்தேகம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வரும்படி பிறர் நடந்து கொள்வார்கள். நம்மளுடைய என்ன சொல்றது? நம்மளுடைய பெட்டர் ஆஃப்ன்னு சொல்லக்கூடியவர்கள் வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்தை சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையிலே நடந்து கொள்வார்கள். அவங்களுடைய மத்தவங்க கிட்ட இருக்கக்கூடிய பழக்கவழக்கங்களை பார்த்து நமக்கு ஒரு விதமான ஒரு எண்ண ஓட்டம் ஓடும் அல்லவா? ஸோ அது மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு சிலருக்கு நடக்கக்கூடும். ஸோ அந்த மாரி விஷயத்துல பார்த்துக்கோங்க. எதுவுமே வந்து பார்த்தோம்னா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு பாசிங் கிளவுட்ஸா போயிடும். ஸோ அதனால இதுக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு குடுக்கணுமா வேண்டாமாங்கிறது, உங்களுடைய சுயஜாதகத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஆல்ரெடி அந்த மாரி ஏதாவது ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாரி இருந்ததுன்னா, அப்பவும் நீங்க வந்து செக் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு டிசிஷன் அப்படின்றது, அதாவது முடிவுக்கு வருவது அப்படின்றது, அது மாரியான விஷயங்கள் நீங்கள் வந்து எடுப்பது அப்படின்றது நல்ல விஷயத்த தரும்னு வச்சுக்கோங்களேன். அத விட்டுட்டு நம்ம வந்து ஏதாவது சடனா நம்ம ஏதாவது ஒரு டிசிஷன் எடுத்துறோம். மெயின் விஷயத்தெல்லாம் நம்ம வந்து டிசிஷன் எடுக்கிறோம் அப்படின்ற மாரியான விஷயத்தெல்லாம் நம்ம வந்து தவிர்க்க வேண்டும். அதே போல வந்து பார்த்தோம்னா, ஃபினான்ஸ் அப்படின்ற மாரியான விஷயங்கள். இதுலயும் பார்த்தோம்னா, நமக்கு ஆல்ரெடி ஏதாவது ஒரு இடத்துல இருந்து ஸ்ட்ரக் ஆயிருக்கக்கூடிய ஒரு ஃபண்ட்ஸ் அப்படின்ற மாரியான விஷயங்கள். அல்லது வந்து பார்த்தோம்னா, ஸ்ட்ரக் ஆயிருக்கக்கூடிய ஆர்டர்ஸ் அப்படின்ற மாரியான விஷயங்கள். பெரிய ஆர்டர்ஸ் ஏதாவது ஒண்ணு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஒரு பெரிய லெவல்ல ஒரு புரமோஷனுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அல்லது பெரிய ஒரு ப்ராஜெக்ட் நான் வந்து ஒண்ணு போடுறேன். அந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு அப்ரூவ் ஆகணும் அப்படின்ற மாரி. இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து
ரொம்ப ரொம்ப எளிதாக முடியக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். நமக்கு எதிர்பாராத ஆள்கள்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்மளுடைய கொலீக்ஸ் ஆகட்டும், இவங்கெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்திருக்க மாட்டோம். அவங்கெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். பிசினஸ்லயும் வந்து பார்த்தோம்னா, ஒரு சிலர்லாம் இவங்க கிட்டலாம் நமக்கு உதவி கிடைக்குமா அப்படின்னு நினைத்து கூட்டிட்டு போயிடுவார்கள். அப்படின்னு எதிரே பார்க்காதவங்க கிட்டலாம் வந்து கண்டிப்பான முறையில நமக்கு வந்து உதவி வரும் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். ஸோ நான் சொன்னக்கூடிய ஒரு பரிகார முறைகள், அந்த ஏற்கனவே சொல்லியிருக்கிற பரிகார முறைகள் எல்லாத்தையும் மட்டும் பார்த்து தெரிந்து கொண்டு, அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஒரு விஷயத்தை நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்வது கன்னிராசினருக்கு அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியது. துளாராசி. துளாராசி அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, நாம வந்து செய்யக்கூடிய ஒரு செயல்கள்ல ஒரு சேலஞ்ச் அப்படின்ற மாதிரியான விஷயத்த வந்து கண்டிப்பான முறையிலே இந்த டைம்ல எதிர்பார்க்க முடியும். கண்டிப்பாக துளாராசிக்கு தான் துளாராசின்னு வந்து பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து சுக்கிரனோடது தானே. சுக்கிரன் அவர் வந்து துளாராசி, அவர் வந்து உச்சத்துல இருக்காரு அப்படின்ற மாதிரியான விஷயமா கேட்காம, அவர் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்த்தோம் என்றால், இப்பொழுது இருக்கக்கூடிய துளாராசினருக்கு அந்த ஒரு ஸ்தானம் பெரிய அளவிலே ஹெல்ப் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு விஷயமாக இல்லை. ஸோ அதனால அவர் அங்கிருந்து கொஞ்சம் விலகி போனா இன்னும் கொஞ்சம் ரிலீஃப் இருக்கும். திடீர்னு எங்கேயோ ஒரு ஸ்டக் ஆன மாரி, ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஸ்டக் ஆன மாரி, ஒரு ஃபினான்ஸ் ரிலேட்டட் விஷயத்துல ஸ்டக் ஆன மாரி, ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படின்ற மாதிரியான விஷயத்துல ஸ்டக் ஆன மாரியான ஒரு விஷயமாக நம்ம வந்து எல்லோருமே இந்த டைம்ல எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது துலா ராசியை பொறுத்தவரைக்கும் சொல்றேன். எல்லோருமே அப்படின்னா துலா ராசிக்காரர்கள் பொறுத்தவரைக்கும் அது மாதிரியான விஷயமாக எதிர்பார்க்கலாம். அதே போல வந்து பார்த்தோம்னா, இந்த டைம்ல இன்னொரு விஷயமும் நல்ல விஷயம் நடக்கும். என்னன்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து எதிரிகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் யாராவது தோன்றி இருந்தார்கள் அல்லது தோன்றினார்கள் என்றால், அவர்கள் எல்லாம் நீங்கள் வெற்றி கொள்வீர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமும் கண்டிப்பான முறையில நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். துளாராசினை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து யூரினரி ரிலேட்டட் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா அப்படின்ற மாரி இருந்ததுன்னா பார்த்துக்கோங்க. அது மாரி ஏதாவது இருந்ததுன்னா ஆணாகட்டும், பெண்ணாகட்டும் அது மாரி இல்ல இப்ப பெண்களுக்கும் வந்து பார்த்தோம்னா பீரியட்ஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஏதாவது இருந்ததுன்னா, அதெல்லாம் இந்த ஒரு டைம்ல நீங்க வந்து அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன், ஒரு சேலஞ்ச வந்து நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் அப்படின்ற மாரியான விஷயமாக நம்ம வந்து கண்டிப்பாகவே சொல்ல முடியும். துலா ராசியினரை பொறுத்தவரைக்கும் இந்த ஒரு 4 மாத காலகட்டம். அடுத்ததா வந்து விருச்சிகம் அப்படின்ற மாரியான விஷயங்கள் பார்த்தோம்னா, இப்ப விருச்சிகம் அப்படின்ற மாரியான விஷயத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, கன்னா பின்னான்னு செலவு பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? திடீர்னு பணம் வந்துச்சு, ஏகப்பட்டது ஓவரா செலவு பண்ணிட்டு இருக்கான். எங்கிருந்து பணம் வருதுன்னே தெரியல. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வருவதற்கு உண்டான பல்வேறு விதமான சாத்தியக்கூறுகளுமே கண்டிப்பான முறையில விருச்சிக ராசிக்கு இருக்கு. சடனான ஒரு மணி அப்படின்ற மாரியான விஷயங்கள் வரும். நம்ம எதிர்பார்த்திருந்த பணமும் வரும், எதிர்பார்க்காத பணமும் வரும். நாம போடுற எஃபோர்ட்டுக்கு அதிகப்படியான ஒரு பலன் கொடுக்கும். நீங்க ஏதாவது எஃபோர்ட் போடுறீங்க. அந்த போடக்கூடிய எஃபோர்ட்டுக்கு வந்து அதற்குண்டான பலனோ, அதற்குண்டான குறைவான பலனோ தான் இதுவரைக்கும் கிடைத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாரி இருந்ததுன்னா, அந்த ஒரு பலன் எல்லாமே மாறி போயிட்டு, நாம ஒரு ரூ. 10 வேலை செஞ்சோம்னா, ரூ. 20 அதுக்குண்டான பலன் கிடைக்குது. ரூ. 50 அதுக்குண்டான பலன் கிடைக்குது அப்படின்ற மாதிரியான விஷயம் எல்லாமே விருச்சிக ராசி கண்டிப்பான முறையில வரும். நான் முதல் வார்த்தையிலே சொன்ன மாதிரி விருச்சிக ராசியினரை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக இந்த ஒரு காலகட்டத்திலே அவர்கள் வரக்கூடிய செல்வத்தை சேர்த்து வைத்துக் கொள்வது, வரக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயமா பண்றதும் நல்ல ஒரு பலன் தரும். அல்லது அவங்க வந்து சேவிங்ஸ் அப்படின்ற மாதிரி விஷயமா வச்சுக்கிட்டாலும் நல்ல ஒரு பலன் தரும். அதை விட்டுட்டு வர்றது இன்னைக்கு வந்து ரூ. 100 வந்ததுன்னா நான் வந்து ரூ. 110 செலவு பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில ஒரு மனநிலையை கொண்டு போகக்கூடிய ஒரு காலகட்டத்திலே கண்டிப்பாக விருச்சிக ராசிகள் பலருக்கு இருக்கக்கூடும். சோ அந்த ஒரு விஷயத்தை தவிர்த்து கொண்டு இருக்கிறது எல்லாத்தையும் இப்போ கொஞ்சம் நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அப்பதான் நமக்கு வந்து வருங்காலத்துக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமா நினைச்சுக்கிட்டீங்கன்னா, இதுல வந்து பார்த்தோம்னா வரக்கூடிய ஒரு பணம் எல்லாமே உங்களுக்கு வந்து நிறைய பல்வேறு விதமாக உங்களுக்கு வளரக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ரிலேஷன்ஷிப் எல்லாம் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி ஏதாவது ப்ரொபோஸ் பண்ணிருந்தாங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த ப்ரொபோசல்ஸ் எல்லாம் முடியும். கல்யாணம் அப்படின்ற விஷயங்கள், குழந்தைகள்னால ஒரு அமைதி, ஒரு சந்தோஷம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல முடிவெடுப்பது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், எல்லா விஷயமுமே ஒரு நல்ல முடிவு அப்படின்ற மாதிரியான விஷயங்களும், நல்ல ஒரு வாழ்க்கை அப்படின்றது ஒரு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி ஜாலியா இருக்கிறதுன்னு சொல்லுவோமே. அந்த மாதிரியான ஒரு விஷயமாக எல்லாமே வந்து விருச்சிக ராசியினர் கண்டிப்பான முறையில எதிர்பார்க்கலாம். மகர ராசியினர் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியினருக்கு அந்த ரொம்ப சாதுரியமா பேசக்கூடிய தன்மை, மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்கிறாங்க அல்லது ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன்ஸ்ல இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயம், கம்யூனிகேஷன் ரிலேட்டட் ஃபீல்ட்ல இருக்காங்க அப்படின்ற வச்சுக்கோங்க. நிறைய ஃபீல்ட்ஸ் சொல்லலாம் கம்யூனிகேஷன் ரிலேட்டட். ஸோ இப்போ கம்யூனிகேஷன் ரிலேட்டட் ஃபீல்டு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஆகட்டும், அல்லது வந்து மார்க்கெட்டிங், சேல்ஸ் இந்த மாதிரியா ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம வந்து ஈடுபட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி இருந்ததுனாலும், அதுல வந்து நம்மளுடைய வன்மையினாலே நம் பேசுறதுனாலயும் சரி, எதிராளிக்கு அப்படியே இனிக்க இனிக்க பேசுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இனிக்க இனிக்க பேசி எல்லா விஷயத்தையும் சாதித்துக் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக மகர ராசினர்கள் அல்லது மகர லக்னத்திற்கு இந்த ஒரு காலகட்டம் இருக்கிறது. அதே போல வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு நம்மளுடைய சிஸ்டர்ஸ் யாராவது இருக்காங்க, பிரதர்ஸ் யாராவது இருக்காங்க, இந்த மாதிரியான சிப்லிங்ஸ் அப்படின்ற மாதிரி விஷயமா பார்க்கும்போது அவங்கள் மூலமாக நமக்கு வந்து நிறைய லாபங்கள் அப்படின்ற மாதிரி, குறிப்பாக வந்து பார்த்தோம்னா ஆணாக இருந்தால் பெண் தங்கை அக்கா கிட்ட இருந்தோ, அல்லது பெண்ணாக இருந்தால் ஆண் தம்பி அண்ணன் கிட்ட இருந்தோ, அது மாதிரி விஷயம் எல்லாமே நம்ம வந்து
ஒரு நல்ல விஷயங்கள் வரும் அப்படின்ற மாதிரி இந்த டைம்ல வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதே போல் மகர ராசியினரை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காலகட்டத்துல அவங்களுடைய ஒரு செயல்பாடுகள் எல்லாமே புதுவித ஒரு புத்துணர்ச்சியை பெற கொடுக்கக்கூடியதாகவும், ரொம்ப ஒரு தைரியமா ஹேண்டில் பண்றோம், தைரியமாவும், அதாவது ரொம்ப ஸ்மார்ட்னஸ் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னஸ் கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஓவர் ஸ்மார்ட்னு சொல்லலாம், ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னு சொல்லலாம், எப்படி வேணா சொல்லலாம். ஸோ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம் இருக்கும். எப்படியா இருந்தாலும் வந்து என்ன ஸ்மார்ட்னஸா இருந்தாலும் அது ஸ்மார்ட்னஸ் தான். ஸோ அது மாதிரியாக இந்த ஒரு காலகட்டத்திலே வந்து மகர ராசினர் இந்த விஷயங்கள் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறது, செல்வம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள் நம்மளுடைய உறவினர்கள்ட்ட இருந்து அதெல்லாம் சரியாகும். செல்வம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஃப்ளோ வந்து ஆஸ் யூஷுவல் நல்லாவே இருந்துகிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக, இதனால எதுவும் பெரிய ஒரு பாதிப்புகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்காது. நிறைய விஷயங்கள்ல நம்ம வந்து கொடுக்கக்கூடிய வாக்கு, அதாவது நான் எப்படி நான் சொன்னேன், இனிக்க இனிக்க பேசுவாங்க, பேசுறதுல ஒரு விஷயம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான விஷயத்துல வந்து பார்த்தோம்னா, நாம கொடுக்கக்கூடிய கமிட்மெண்ட் இப்ப வந்து எடுத்தோடனே அதெல்லாம் முடிச்சிடலாம், இதெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி என்ன வேணா நம்ம வந்து செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு கமிட்மெண்ட் அப்படின்றது உங்களுடைய பிசினஸ்லயோ அல்லது உங்களுடைய வேலையிலயோ நீங்கள் செய்வது அப்படின்றது வந்து உங்களுக்கு பாதிப்பை இந்த டைம்ல கண்டிப்பான முறையில ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அதனால ஓவர் கமிட்மெண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயம் பண்ணாதீங்க. ஈவன் வந்து பார்த்தோம்னா ஓவர் கமிட்மெண்ட், ஓவர் ப்ராமிஸ், ஈவன் கமிட்மெண்ட் ஆர் ப்ராமிஸே பண்ணாமல் அந்த விஷயத்தை செய்து முடியுங்க. ஒருத்தங்களுக்கு நான் முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்க முடிச்சு காமிச்சீங்கன்னா அதற்குண்டான ஒரு பலனே உங்களுக்கு தனியான ஒரு பலனும் மரியாதையும் வரும். அதை விட்டுட்டு நான் மலையை கட்டி இழுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதையுமே கட்டி இழுக்க முடியாத அளவுக்கு கயிறு பிஞ்சு போச்சுன்னா அதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை நம்ம சந்திக்க வேண்டி வரும். ஸோ அந்த விஷயத்துல மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காலகட்டத்திலே கவனமாக இருக்க வேண்டும். அப்புறம் கும்பராசி. இப்ப கும்பராசி அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், ஃபேமிலியில சூப்பரா ஜாலியா இருக்கிறது அப்படின்ற மாதிரி, ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். இப்போ உங்களுக்கு வந்து ஃபேமிலிலேயே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது வந்து ரப்பிங்ஸ் இருந்துட்டே இருந்ததுன்னா அதெல்லாம் சரியாயி நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம், ஒரு ரீயூனியன் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் சொல்லலாம். அதே போல வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஜென்ரலாவே ஏதாவது அவங்க வந்து சிடு சிடுன்னு இருக்காங்க அல்லது இவர் வந்து சிடு சிடுன்னு இருக்காங்க அப்படின்ற மாதிரி எப்ப பார்த்தாலும் சிடு சிடுன்னு இருந்தா இந்த ஒரு காலகட்டத்தில் இனிக்க இனிக்க பேசக்கூடிய ஒரு தன்மையும், ஒரு நிறைய விஷயத்துக்கு எதிர்பார்க்காத இடத்துக்கு கூட்டிட்டு போறது அல்லது வந்து எதிர்பாராத விஷயங்கள் செய்வது, ஒரு ரொமான்டிக் லைஃப் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு காலகட்டத்தில் இந்த வயசுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம். மற்றவங்களுக்கும் பார்த்தோம்னா ஆதரவான ஒரு அஃபெக்ஷனான ஒரு தன்மை அப்படின்ற மாதிரியான விஷயங்களாகவும் கண்டிப்பான முறையில எதிர்பார்க்கலாம். குழந்தைங்க கிட்டலாம் வந்து ஓவர் கமிட்மெண்ட், ஏதாவது நான் அங்க கூட்டிட்டு போறேன், இங்க கூட்டிட்டு போறேன், அதை வாங்கி தரேன், இதை வாங்கி தரேன்னு கமிட் பண்ணோம்னா அந்த கமிட்மெண்ட்டை வந்து நீங்க கண்டிப்பான முறையிலே அதை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருப்பீர்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து கமிட்மெண்ட் கொடுத்துக்கோங்க, இருப்பீங்க. அதே சேம் டைம் ஓவர் கமிட்மெண்ட் அப்படின்றது கண்டிப்பாக தவிர்ப்பதும் நல்ல ஒரு விஷயமா இருக்கும். பணம் அப்படின்றது எல்லா விதத்திலையுமே நம்ம வந்து போடக்கூடிய எஃபர்ட்டுக்கு பல்வேறு விதமான ஒரு பலன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் கண்டிப்பாகவே வரும். நான் ஃபேமிலிக்கு அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் நம்ம ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரியான விஷயத்த சொல்றேன். அப்படி சொல்லும்போது பார்த்தோம்னா உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். நல்ல முடிவுக்கு, திருமணம் தாமதமாக இருக்கிறது எல்லாம் வந்து முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். நம்ம வந்து திருமணம் வந்து நிச்சயமாகுது அப்படின்ற மாதிரி இந்த ஒரு டைம்ல வந்து ஃபேமிலியில எல்லாரையும் சேர்த்துட்டு எல்லாருக்கும் சேர்த்து நான் வந்து அங்க போறேன், இங்க போறேன் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சுத்தக்கூடியது அல்லது அவர்களுக்கு செலவு செய்யக்கூடியது, இந்த மாதிரியான இதெல்லாம் நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை தான். ஆனால் அந்த ஒரு சந்தோஷமான சூழ்நிலை உங்களுடைய பாக்கெட்டை வந்து காலி பண்றது அப்படின்ற மாதிரியான ஓவராலா காலி பண்ணிடுறது அப்படின்ற மாதிரியான சூழ்நிலை வரக்கூடாது. அந்த விஷயத்திலே கவனமாக இருங்கள் கும்பராசினியை பொறுத்த வரைக்கும். மீனராசினரை பொறுத்த வரைக்கும் சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக, அதாவது நம்மளுடைய ஒரு கவர்ச்சி அப்படின்ற மாதிரியான விஷயங்களாகட்டும், கவர்ச்சி இந்த சென்ஸ் நான் சொல்றது வந்து தேஜஸ் அப்படின்றது சொல்றேன். கவர்ச்சி அப்படின்றது அதுதான். ஒரு ஒரு அட்ராக்ஷன் அப்படின்றத நான் கவர்ச்சி அப்படின்ற வார்த்தையை சொன்னேன். ஸோ அந்த அட்ராக்ஷன் அப்படின்றது ஒரு தேஜஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், நம்மளை பார்த்தோன்னே எல்லாருக்கும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா நம்மளுக்கு பிடிக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும், நம்மளுடைய பேச்சுக்கள் அப்படின்றது, நம்மளுடைய செயல்கள்ல வந்து ஒரு இதா வந்து என்ன சொல்றது, நம்ம வந்து நல்லா ஒரு சூட்சுமமா நடந்துக்கிறோம், டக்குன்னு எப்படி முடிச்சா பாரு அப்படின்ற மாதிரியான விஷயமாக சில விஷயங்களை முடிப்பது அப்படின்றது, இதெல்லாமே வந்து நம்ம வந்து மீனராசினருக்கு கண்டிப்பான முறையில இந்த ஒரு டைம்ல எதிர்பார்க்கலாம். ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது டப்பிங்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா எல்லாமே சரியா இருக்கும். பண ரீதியான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப அற்புதமாக வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அது சேம் டைம் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப உங்களை வந்து ரொம்ப பிடிச்சு போச்சு, உங்களை பத்தி எல்லாருமே பயங்கரமா அப்ரிஷியேட் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கெரியர்லயோ அல்லது பிசினஸ்லயோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஜாஸ்தி ஆகும்ல. ஸோ இந்த அவங்களுடைய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நம்ம வந்து
ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் நமக்கு தானா அமைஞ்சிடும். ஸோ அப்ப அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலே நமக்கு வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் நமக்கு வந்து அதிகப்படுத்தும் அப்படின்றதுனால, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம் இருப்பதனால், உங்களுடைய உடலுக்கும் சரி, உங்களுடைய உங்களோட அந்த பர்சனல் லைஃப்க்கும் சரி, பேலன்ஸ் பண்றது அப்படின்ற மாதிரியான விஷயத்த ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா பேலன்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அது பேலன்ஸ் பண்ணினால் மட்டும்தான் உடல் ரீதியாக வேற எந்த ஒரு தொல்லைகளும் வரக்கூடிய காலகட்டங்களே நம்ம வந்து சந்திக்காமல் இருக்கலாம். ஒரு 4 மாசம் ஜாலியா இருந்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 3 மாசம் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அதனால இருக்கக்கூடிய காலகட்டம் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம். அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த குரு எல்லாம் ஒரு இன்னும் கொஞ்சம் மாறும் போது அதற்குண்டான பலன்களும் வந்து சூப்பரா இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். பணம் வந்து அப்படி கண்ணாபின்னான்னு வரும் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாகவே சொல்லலாம். நான் இப்போ தம்ப்நெயில்ல போட்டிருக்க மாதிரி வந்து சுக்கிரன் வந்து ரொம்பவும் வந்து சாதகமாக இருக்கக்கூடியது இந்தந்த ராசிகளுக்கு அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் பார்த்துட்டோம். மீன ராசினருக்கு அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூடவே இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக சொல்லலாம். சொல்லிக் கொடுக்கக்கூடிய பரிகாரங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா அதற்குண்டான பலன் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நமக்கு வந்து கொஞ்சம் பலன் அப்படி இருக்குதுன்னா அது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அதற்குண்டான பலன் அதிகமாகவே இருக்கும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. வரக்கூடிய பதிவுகளிலே உங்களுடைய லைஃப்ல இந்த மாதிரியான ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் அல்ல இந்த ரெமிடிஸ் அப்படின்றது எந்த அளவுக்கு பலன் தந்தது அப்படின்றத கண்டிப்பான முறையில் என்னோட பார்த்துக்கொள்ளுங்க. நம சிவாய.